வணக்கம். கட்லட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கேரட் பொடி பொடியாக நறுக்கின கேரட், பட்டாணி, பீன்ஸ், பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் மிளகுப்பொடி, உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் போட்டு உருக்கிக்கணும். பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், கேரட், பட்டாணி வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கரம் மசாலா, உப்பு. இப்போது இதில் வந்து கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சு நல்லா மசிச்சுக்கணும் மத்தக்கட்டை வச்சு. இப்போ சமோசாக்கு இப்போ கட்லட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ எந்த மாடலில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 ப்ரெட் எடுத்து மிக்சியில் போட்டு முணுக்கிக்கணும். இந்த மாதிரி முணுக்கி எடுத்துக்கணும். ஒரு கப் எடுத்து இதில் தண்ணி எடுத்துட்டு மேல் மாவுக்கு ஏதாவது ஒரு மாவு எடுத்து கலக்கிக்கலாம். நான் இப்போ இது வந்து கோதுமை மாவு போடுறேன். இப்போ இந்த கட்லெட் எடுத்து இந்த மாவு கரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டுக்கணும். தனியாக கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதில் பிரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட் தூளில் போடணும். கட்லெட் எடுத்துட்டு நல்லா மாவு கரைச்சி வச்சுருக்கிறதுல வந்து நல்லா போட்டு பிரட்டிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட் தூள் நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணலாம். லாஸ்ட்டாக அந்த மாவில் ஒரு பிரட்டு மேலே இருக்க எல்லா தண்ணியும் மாவு உறிஞ்சிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இது இப்போ தோசைக்கல்லில் அது எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். தோசைக்கல்லில் வந்து சுட்டு எடுக்கணும். எண்ணெயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு உதிரும் கொஞ்சம் லைட்டாக போட்ட கையால் அழுத்தி விடணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப கருக விடாமல் ஏற்கனவே உள்ளே எல்லாம் வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அப்பப்போ திருப்பி விடணும். எண்ணெயில் பொரிச்சது பிடிக்கலைன்னா தோசைக்கல்லில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அது எண்ணெய் எல்லாமே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் போட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கட்லட் ரெடி ஆயிடுச்சு.